இன்னைக்கு டியூஸ்டேயோட ரொட்டீன் vlog தான் பார்க்க போகிறோம். காலையிலேருந்து என்னென்ன ஒர்க் பண்ணுறது தான் இந்த மினி vlogலாம் பார்க்க போகிறீங்க. நியூ கிச்சன் டூர் பார்த்துட்டு நிறைய பேர் பாராட்டினாங்க. யூடியூபாக இருக்கட்டும், இன்ஸ்டாகிராமாக இருக்கட்டும், எல்லாருமே வந்து அவ்வளோ பாராட்டினீங்க. ஆனால் அதுக்கப்புறம் போக போக பார்த்தீங்கன்னா கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. கிச்சன் வந்து ஒரு 5 நிமிஷம் தான் வந்து க்ளீனாக இருக்க போது, வீடியோ கோர்ஸ் தான் நீங்கள் காட்டுறீங்க அப்படிலாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ நான் துடைக்கும் போது என் கிச்சன் எப்படி இருக்குது பாருங்கள். எப்போவுமே வந்து குக்கிங் பண்ணுறதுக்கு முன்னாடியும் தொடச்சி வச்சிருவேன், குக்கிங் பண்ணிட்ட பிறகும் தொடச்சி வச்சிருவேன். நான் ஒன்றும் மியூசியம் வச்சுன்னு இல்லை. மியூசியம் தான் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வச்ச பொருள் அப்படியே இருக்கும். கிச்சன் வந்து நம்ம யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் க்ளீன் பண்ணி வைக்க போகிறோம். அதில் என்ன இருக்குது? எல்லா லேடிஸும் வந்து பார்த்திங்கன்னா கிச்சன் க்ளீனாக தான் வச்சுன்னு இருப்பாங்க. நான் தான் பர்ஃபெக்ட்டுன்னு நான் சொல்லவே இல்லை. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா சில டைம் வந்து என்னோட கிச்சன் மெஸ்ஸியாக இருக்குது எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. பண்ணுறவங்களாம் கிச்சன் வந்து எப்போவுமே மெஸ்ஸியாக தான் இருக்குன்னு ஒரு தாட்லேயே இருக்காங்க. அது தப்புங்க. ஏன்னா வந்து எல்லா லேடிஸ்க்கும் வந்து கிச்சன் வந்து நீட்டாக வைக்க முடியாதுன்னுலாம் இல்லை. அவங்களுக்கு சுச்சுவேஷன் எப்படி இருக்கும்னு தெரியாது. எதுவுமே தெரியாமல் கமெண்ட்டில் வந்து என்னோட கிச்சனை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. என்ன சொல்கிறதுங்க?